என் தங்க பிள்ளையே, உன்னால் நம்ப முடியாத அதிசயம் நடந்தே தீரும். உன் மனம் விரும்பும் செய்தியை நீ எதிர்பார்த்த தருணத்தில் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். உன் ஏக்கத்திற்கு இப்பொழுது வழி கிடைத்து விட்டது. எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை பெறப்போகும் தருணத்தை நெருங்கி விட்டாய். உன்னை வீழ்த்துகின்ற அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதியை வீழ்த்துகின்ற அளவிற்கு வழிகளும் உண்டு என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. உன் தாயே உன் கூட துணையாக இருந்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். சில மனத்துளிகள் அங்கு இருக்கும். பூக்கள் கூட புன்னகையோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது சில வருடங்களுக்கு வாழும் மனிதரின் மகிழ்ச்சி இல்லாமல் ஏன் இப்படி முகம் களை இழந்து கொண்டு இருக்கின்றாய்? கவலையை நினைத்தா என் கண்ணின் மணியே, உன் தூய்மையான எண்ணமும் துணிச்சலான செயலும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது நீ யாருக்காக எதற்காக பயப்பட வேண்டும்? இந்த இரண்டும் முன் வாழ்க்கையில் நிலையாக இருந்து விட்டாலே போதும். நீ எதிர்கொண்ட வாழ்வில் வெற்றி அடைந்து விடுவாய். உனக்காக யாருமே இல்லை என்று பயப்படாதே. உனக்காக உன் தாய் வராகி இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இழந்து விட்டேன் என்று இழந்ததை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இழந்ததையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய் வராகி உன் வெற்றி வாய்ப்போடு தான் வந்திருக்கின்றேன். எதற்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் துன்பத்தை பார்த்தா, துயரத்தை பார்த்தா, அத்தனை வழிகளுக்கும் அத்தனை இன்னல்களுக்கும் இடையில் என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்கான நேரம் வந்து விட்டது. யாரோ ஒருவருக்காக உன்னை அங்கு கீழே தள்ளி விட்டு விட்டார்கள். யாரோ ஒருவருக்காக உன்னை அங்கு நிராகரித்து விட்டார்கள். அத்தனை பேரின் சூழ்ச்சி வலையையும் முறியடித்து நீ வெற்றி கொண்ட பாதையில் இப்பொழுது பெருமிதம் கொள்ளும் தருணமும் வந்து விட்டது. வா என் தங்க பிள்ளையே, இந்த அம்மையானவள் உன்னை கை தூக்கி வர வந்து விட்டேன். கரம் தூக்கிவிட வந்து விட்டேன். என் கரம் உன்னை நோக்கி வருவதை இன்னுமா நீ அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருக்கின்ற காயமும் கஷ்டமும் இனி உனக்கானது இல்லை. உனக்கான ஒன்றை உனக்கென்று நிரந்தரமாக்க தருவதற்கு இந்த தாய் இருக்கும்போது நீ ஏன் எப்பொழுதுமே பதற்றத்தோடும் பயத்தோடும் இருந்து கொண்டே இருக்கின்றாய்? உனது வழிகளுக்கு நீ இங்கு இடம் கொடுத்து விட்டால் மகிழ்ச்சி நீ தொலைத்து விடுவாய். அதனால் நீ நகர்ந்து கொண்டே உன் வாழ்க்கையின் தேடலை தேடிக்கொண்டே இரு. எங்கேயே ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. ஓய்வெடுக்க வேண்டும் என்றாலும் உனக்கான வெற்றி பெற்ற பிறகுதான் சிறிது நிம்மதி விடலாம். பெருமூச்சு நிம்மதி என்பது அதையும் நிலையாக வைத்திருக்க வேண்டுமே என்பதிலும் திரும்ப திரும்ப நம் தேடலின் எண்ணிக்கையில் போய்கொண்டேதான் இருக்கும். நம் ஆசையும் நீடித்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயல்பு. ஆனாலும் சில சமயத்தில் இதுதான் நமக்கு தேவை. இது தேவையற்றது தெரிந்துவிட்ட பிறகும் தேவையற்ற ஒன்றிற்காக நீ அலைந்து கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கையை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதை நான் உனக்கு உணர வைப்பதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் சிறிதளவேனும் நீ தளர்ந்து விடாதே. நம்பிக்கையோடு நடைபோடு என் கண்ணின் மணியே. உனக்காக உன் தாய் வராகி நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெற நான் என் அருளையும் ஆசியும் வழங்கிவிட்ட பிறகும் எதற்காக நீ தடுக்கி விழுந்து விட்டேன் என்று நினைக்கின்றாய்? இதோ உன்னை ஊன்றி எழ வைப்பதற்கு ஒரு கை வந்து விட்டது என்பதை மறுத்து விடாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும், நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் உனக்கான வெற்றியை தருவது இறுதியில் இந்த தாய் வராகி மட்டும்தான் என்பதில் உறுதியாக இரு. தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெற முடியவில்லையே என்று சொல்லி பழகிவிடு. தன்னம்பிக்கை வளரும். சந்தர்ப்பத்தை உனதாக மாற்றுவதற்கு நீ வாழ்க்கையை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டே இரு. பதற்றமாக இருந்து கொண்டு உன் கவனத்தை சிதற அடித்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கான வெற்றி செயல் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த தாய் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒன்றை பெறப்போகிறோம் என்பதில் உறுதியாக இருந்து
விட்டாலே போதும். நீ எதிர்கொள்கின்ற வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனை உனக்கு கிடையாது. வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு ஓடிக்கொண்டு இருந்தார்கள். இதோ அந்த ஓட்டத்திற்கு முடிவு கட்டி உனக்கான தன்னம்பிக்கை பிறக்கும் நல்லதொரு விடியலை தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன். நல்ல செய்தியை பெற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே. நான் உனக்காக வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம். அழுததெல்லாம் போதும். உன் அழுகுரல் கேட்டுத்தான் வந்தேன். இனியும் உன் கவலைக்கு நான் இடம் கொடுக்கப் போவதில்லை. வெற்றி உனக்குத்தான்.